வணக்கம். இன்று அதிகாலை G6 கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் காவல் நிலையத்தில் நடந்த ஒரு கொலை சம்பவம் சம்பந்தமாக இந்த இடத்தை ஆய்வு செய்து அதில் சம்பந்தப்பட்ட நபர்களை துரிதமாக அரெஸ்ட் செய்துள்ளோம். இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்றால் ஒரு பிரீஃபாக நான் சொல்கிறேன். டிசம்பர் மாதம் 15-16 தேதிகளில் ஆவடி தாழம்பூர் நகரை சேர்ந்த ஒரு தாயார் அவங்க டெலிவரிக்காக இங்கே அட்மிட் ஆகிறாங்க. அவங்களோட குழந்தை ப்ரீமெச்சூர் பேபியினால நேற்றுக்கு இரவு அந்த குழந்தை துரதிருஷ்டவசமாக இறந்து விட்டது. அது இறந்து விட்டது அப்புறமாக அந்த லேடி அவங்க தாழம்பூர் நகர் ஆவடி அந்த லேடி அவங்களோட சொந்தக்காரங்களை கூப்பிட்டு இங்கே டியூட்டி டாக்டர்ஸ்ட்ட பேசும்போது சின்ன ஒரு சலசலப்பாகுது. அப்போது இங்கே கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் காவல் நிலையத்தில் உள்ள காவல் அதிகாரிகள் அவர்களிடம் சென்று அவர்களிடம் புரிய வைத்து, ஏன்னா அந்த இறந்த குழந்தைய அப்போவே அவங்க இரவே மார்ச்சுரிக்கு மாற்றி விட்டுறாங்க. ஆனால் அந்த தாயாரும் அவருக்கு பைஸ்டாண்டராக இருந்த இன்னொரு லேடியும் அவங்களோட 3 நபர்கள் அவங்க இந்த லேபர் வார்டுக்கு வெளியில் உள்ள வெயிட்டிங் ரூம் ஷெட்டிலே காத்துட்டு இருக்காங்க. அப்போது சுமார் ஒரு இரவு 3 மணி ஆகிற தருணத்தில் இவங்க அனைவருமே மது அருந்தி கொண்டு கொஞ்சம் பிரச்சனைகள் சின்ன மருத்துவர்களுக்கும் இங்கே உள்ள ஸ்டாஃபுக்கும் சில பிரச்சனைகள் உண்டு பண்ணியிருக்காங்க. அதுவுமே இந்த காவல் நிலையத்தில் தெரிவித்தவுடன் காவல் அதிகாரிகள் போய் அவங்களை சமாதானப்படுத்தி வெளியேற சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இந்த வெளியிலேருந்து வந்த 2-3 நபர்கள், இந்த ஆதிகேசவன் அவர் V4 ராஜமங்கலம் என்ற காவல் நிலையத்தில் உள்ள ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி. அவர் மீது 2022 ஒரு கொலை வழக்கு குற்றத்தில் சுமார் 2 வருட காலம் ஜெயிலில் இருந்த பிறகு சமீபமாக தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அவர் வெளியே வந்திருக்காரு. அவரோட இடம் தெரிந்து கொண்டு இங்கே அந்த பைஸ்டாண்டர்ஸ் கூட வந்த ஒரு நபரே வெளியில் அவங்க கூட்டாளிகளுக்கு தகவல் செஞ்சு இந்த சம்பவம் நடந்ததாக எங்களோட உதர்கட்ட புலன் விசாரணையில் தெரிய வருகிறது. இது ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயோ எங்கேயும் நடக்கலை. இது முழுக்க அந்த பேஷண்ட் வெயிட்டிங் ஏரியாவில் தான் இது நடந்திருக்கு. அது ஆல்ரெடி இவங்க ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. ஏன்னா அனைவருமே மது அருந்தி கொண்டு தான் இந்த ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறாங்க. அப்போது 2 தடவை காவல் இந்த கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலேருந்து 2 தடவை காவல் அதிகாரிகள் போய் அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டுருக்காங்க. இப்போ காவல்துறையுமே ஒரு தாய் ஒரு குழந்தை இறந்துருக்கு, அதனால அவங்கள பேசி அவங்கள அந்த வெயிட்டிங் ஷெட்டில் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அப்புறமா அவங்க மது அருந்தி கொண்டு இருக்கும்போது தான் அவங்க கூட உள்ள ஒரு நபரே இந்த ஆதிகேசவனும் இருந்திருக்கிறார். அவருக்கு அவரோட எதிர் குரூப்புக்கு தகவல் சொல்லி தான் இந்த வெளியிலேருந்து வந்த நபர்கள் இந்த குற்ற செயலை செஞ்சிருக்கிறார்கள். இதில் காவல்துறையோட முதற்கட்ட விசாரணையில் 2 நபர்கள் எங்களோட கஸ்டடியில் இருக்கிறாங்க. இதோட இது எதற்காக நடந்தது என்றால் அவங்க ஏரியாவில், அதாவது V4 ராஜமங்கலம் அந்த தொகுதியில் இவங்களுக்கு இடையில சில பிரச்சனைகள் இருக்கு. இந்த இறந்த நபருமே ஒரு கொலை வழக்கில் இருந்திருக்காரு. ஸோ அதோட ஒரு பழிதீர்ப்பாக தான் இப்போதைக்கு எங்களோட முதற்கட்ட புலன் விசாரணையில் தெரிய வருகிறது. இதில் இதுவரைக்கும் 2 பேரை அரெஸ்ட் பண்ணி இப்போ புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இது இல்லாமல் ஒரு 4 நபர்களை சந்தேகத்தின்படியாக சஸ்பெக்ட்ஸாக நாங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். இது இன்னைக்கு ஈவினிங்குள்ள நாங்கள் துரிதமாக செயல்பட்டு இந்த மீதி உள்ள குற்றவாளிகளையும் அரசு செய்வோம் என்ற நம்பிக்கை உள்ளது. ஆமா, ஆதின்னு உள்ள நபர், ஆதிகேசன் என்ற நபர் இந்த தாயார் ஒன்று சொன்ன அவங்க அட்மிட் ஆகி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை துரதிருஷ்டமாக இறந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக வரார். அவங்களுக்கு கூட படித்த நபர், ஸ்கூல் எல்லாம் கூட படித்த நபர்னால ஃப்ரெண்ட்ஷிப்காக வரார். நம்ம அவங்கள எல்லாம் குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் நைட்டு குழந்தை சுமார் 9 மணி அளவுக்கு இறந்த தகவல் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாம் வராங்க. அது 2000 இல்ல அவர் ஜெயிலில் தான் இருந்திருக்கார். ஜெயிலில் வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு ஜனவரி மாசம் தான் வெளியே வரார். இப்போ முதற்கட்ட விசாரணையில் அந்த 2022 இவர் இந்த இறந்த ஆதி உட்பட்ட அந்த கொலை கேஸில் உள்ள ஒரு
இதாக தான் பதிலடி தான் மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். இல்லை, அது இப்போ எதுவும் சொல்ல முடியாது. நாங்கள் வந்து யாரையும் எந்த மோட்டிவோ எந்த சூழ்ச்சியோ எதுவுமே நாங்கள் ரூல் அவுட் பண்ணலை. அவங்களும் எங்களோட புலன் விசாரணை வலயத்தில் இருக்கிறார்கள். அது இப்போ இல்லை, கைதுன்னு உள்ளது நாங்கள் புலன் விசாரணையில் இப்போதைக்கு இருக்கிறது. புலன் விசாரணை துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. சுமார் 9 டீம் ஏற்கொண்டு இந்த புலன் விசாரணைக்காக சப்போர்ட்ல இருக்கிறாங்க. முதற்கட்ட வசமாக 2 பேர் வந்து கன்ஃபார்ம்டா இதில் இன்வால்வ் ஆயிருக்கலாம்னு எங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் லீடு கிடைச்சனால 2 பேரை நாங்கள் வந்து விசாரிச்சுட்டு இருக்கோம். இது இல்லாமல் ஒரு 4 பேரை வந்து இந்த ஏரியாவில் இருந்ததுனால அவங்களே நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம். இல்ல அது வேற நபர்கள். ஆமா, பெண்கள் தவிர்த்து 2 நபர்கள். ஆமா ஆமா ஆமா, அந்த காவல்துறை இருந்த நபர்கள் மீதும் அவங்க இரவு ரோந்து அதிகாரிகளுக்கோ எதுவுமே ஒரு தகவல் சரியாக கம்யூனிகேட் பண்ணியிருந்தா இரவு ரோந்து அதிகாரிகள் வந்திருக்கலாம். அந்த ஒரு காரணத்துக்காக அந்த காவல்துறை இங்க இருந்து நைட்ல இருந்த அந்த காவல்துறை அதிகாரிகள் மீதும் கண்டிப்பாக கடுமையான தண்டனை விதிக்கப்படும். அவங்களுக்கு நாங்கள் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுப்போம் கண்டிப்பா. நாங்கள் எப்பவுமே வழக்கமாக வந்து ஒரு 1 and 10 இருப்பாங்க. ஒரு எஸ்ஐ ஒரு SSI தலைமையில் இந்த லேபர் வார்டு, அதே மாதிரி எமர்ஜென்சி வார்டு, கேஷுவாலிட்டி வார்டு மொத்தம் சேர்ந்து பிளஸ் ஒரு ரோந்து டீம் இருக்கும். மொத்தம் ஒரு 10 அதிகாரிகள் இங்கே இருப்பாங்க. அவங்க தகவல் கிடைக்குது, போறாங்க, அவங்கள அப்புறப்படுத்துறாங்க. ஏன்னா அந்த குழந்தை இறந்ததுனால அவங்க ஒரு அந்த தாயும் அவங்களும் ஒரு கூச்சலிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள டாக்டர்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வெளியே அனுப்புறாங்க. எல்லாருமே அந்த சம்பவம் நடந்ததுமே அந்த வெயிட்டிங் ஷெட்ல தான் நடக்குது. அந்த வெயிட்டிங்ஸ் ஆப்போசிட்ல பாத்தீங்களா, அந்த வெயிட்டிங் ஷெட்ல தான் அவங்க உள்ள இருந்து படுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் இரவு அவங்க நைட்டு மதுவும் அருந்திருக்காங்க. மது அருந்தி மயக்கத்துல தான் படுத்திருக்காங்க. அது எங்களுக்கு தகவல் புலன் விசாரணையில தெரிய வருது. ஆமா ஆமா, அப்படிதான் முதற்கட்ட விசாரணை தெரியுது. சப்சிக்வெண்டா பார்க்கணும். பெண்கள் ஏதாவது இல்ல, இப்போ புலன் விசாரணை இப்போதைக்கு முதற்கட்ட ஸ்டேஜ்ல இருக்கு. கன்ஃபார்ம்டா உள்ளவங்கள 2 பேர் நாங்க வச்சிருக்கோம். இப்போ இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ல மேபி இன்னும் ஈவினிங் இன்னொரு கிளியர் பிக்சர் கொடுக்க முடியும். இன்னும் ஒரு 3-4 பேர் வந்திருப்பாங்கன்னு தான் எங்களோட தகவல். உள்ள எல்லாரும் வரல. உள்ள 1-2 பேர் தான் நம்ம தான் வந்திருக்காங்க. அவங்களோட ஐடென்டிட்டி என்ன, அவங்க பேர் என்ன, அதெல்லாம் ஓரளவுக்கு தெரியுது. அதை கொராபரேட் பண்ணி டீம்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதான் 9 டீம் சொன்னேன்ல, 9 டீம் அதை துரிதமா செயல் பண்ணிட்டு இருக்காங்க. துரதிருஷ்டவசமாக அவங்களுக்கு ஒரு முன்விரோதம் இருக்கு. அது வந்து அந்த முன்விரோத கொலை ஒன்று, அதுவும் அரசு மருத்துவமனைகள்ல பொதுமக்களுக்கு அச்சம் ஏற்படுத்தும் வகையில் நடந்திருக்கு. மருத்துவமனை வளாகத்தில் போதிய பாதுகாப்பு இல்லைன்னு எதிர்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வந்து இந்த புறக்காவல் மையமாக இருந்த கில்பாக் மெடிக்கல் காலேஜ் வந்து இப்போது ஒரு காவல் நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டது. ஒரு சமீபமாக தான் தரம் உயர்த்தப்பட்டு ஒரு காவல் ஆய்வாளர் மற்றும் 50 போலீஸ் இங்க இருக்காங்க. இவங்க டர்ன் டியூட்டியில வந்துட்டே இருப்பாங்க. அப்ப இரவு டியூட்டியில வந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க. இது டர்ன் டியூட்டி. டே டைம்ல வந்து இன்னும் அதிகமாக போலீஸ் இருக்கும். ஆனா நைட்டு இப்ப நடந்த ஒரு சம்பவத்துக்கு காவல்துறை அது யார் இருந்தாங்களோ அவங்க வந்து துரிதமா செயல்பட்டு இருக்கணும். அவங்களுக்கு மேலேயும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கோம்.